என்ன கோடு கோடா தெரியுது? கை உடைஞ்சிருக்கா? எக்ஸ்ரேல எலும்பு அப்படிதான் தெரியும். ஏங்க இங்கல கேப் தெரியுது. முட்டினா அப்படிதான் தெரியும் எக்ஸ்ரேல. அப்படியா? சரிங்க டாக்டர். சோ இவங்க நல்லா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. சில டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்கறேன், வலி இருந்தா மட்டும் போடுங்க, இல்லனா அது கூட தேவையில்லை. சரிங்க டாக்டர். கொஞ்சம் புரியுற மாதிரி எழுதுங்க. இந்தாங்க. தேங்க் யூ டாக்டர். டோன்ட் வரி, வாங்க ஒண்ணு இல்ல. மண்டபத்துல முக்கியமான வேலை இருக்கு, சீக்கிரம் வாங்க போலாம். அத்தை அத்தை வந்ததுதான் வந்துட்டோம். அப்படியே உங்களுக்கு சுகர் பிபி பாடி ஃபுல் செக்அப் பண்ணிட்டு போயிடலாம். மாப்பிள்ள இப்ப வர போறீங்களா இல்லையா? கோவப்படாதீங்க, போலாம். டாக்டர் பில்ல ரிசப்ஷன்ல தானே கட்டணும்? ஆமா. சரிங்க டாக்டர், நான் அங்கேயே பில்ல பே பண்ணிடுறேன். தேங்க் யூ டாக்டர். இட்ஸ் ஓகே. வரேன் டாக்டர். வாங்க. என்ன இதெல்லாம்? இப்ப எதுக்கு ஊர்க்காரங்களோட இங்க வந்திருக்கேன்? முதல்ல எல்லாம் வீட்டுக்கு வந்துதான் டார்ச்சர் பண்ணுவேன், இப்ப மண்டபத்துக்கே தேடி வந்துட்டியா? நீ எப்படி எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? சாமுண்டீஸ்வரி, உன் வீட்டு விசேஷத்துல கலந்துக்கிறதுக்காக நாங்க வரல, நாங்க கோவில் விஷயமா பேசுறதுக்காக வந்திருக்கோம். ஏன் ஏதாவது டொனேஷன் கொடுக்கணுமா? அதுக்காக தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்களோ? மா அதுக்கெல்லாம் நாங்க வரலமா. பின்ன எதுக்கு வந்தீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, கோவில் கும்பாபிஷேகத்துக்காக இன்னைக்கு கலச பூஜை செய்யலாம்னு முடிவு எடுத்திருந்தோம். அத சேதுபதி ஐயாவோட பேரன் தான் செய்யணும். கலசத்துல நவதானியங்களை போட்டு பூஜை செய்யணும். சீக்கிரம் பில் பே பண்ணுங்க. பண்றேன். ஹாய் ஹலோ. சொல்லுங்க சார். பில்லு எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. 1 மினிட் சார். ஒன்னும் அவசரம் இல்ல, உங்க வேலையை முடிச்சு சொல்லுங்க சார். 2075 ரூபீஸ். அவ்வளவுதானா? அத்தை கொடுத்துருங்க. என்ன விளையாடுறியா? ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்தா நான் எதுவும் கேஷ் எடுத்துட்டு வரல. அப்படிங்களா அத்தை? நானும் எடுத்துட்டு வரலையே. நீங்க இங்கே இருங்க, கார்ல இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ இத வந்துரும் அத்தை. மாப்ள இருங்க. சீக்கிரம் வாங்க மாப்ள. ஏன் இத வந்துட்டேன். மேடம் எவ்வளவு சொன்னீங்க? 2075 ரூபீஸ். மாப்ள என்னன்னதெல்லாம் போதும், எல்லாம் சரியா தான் இருக்கும், கொடுங்க. ஐயோ அத்தைக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. காசு விஷயத்துல கரெக்டா இருக்கணும் சின்னத்தை. ஒரு நிமிஷம். 2075 ரூபீஸ் சார். 75 கரெக்டா இருக்கு. மாப்ள டைம் ஆகுது. 5 சேஞ்ச் இருக்கா? இத குடுத்துறத. இந்தாங்க. 5 ரூபாய் சேஞ்ச் நீங்க தான் சார் தரணும். கொடுக்கணுமா? மாப்ள வெறுப்பேத்துறீங்களா? வாங்க போலாம். அத குடுத்துறத. இந்தாங்க. சாரி. Thank you sir. அத்த பில்லு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வாங்க. மேடம் அப்புறம் வந்து வைக்கிறேன். அத்த பாத்தத. அத்த பாத்து. ஏதாவது பண்ணி மண்டபத்துக்கு லேட்டா போகணுமே, இல்லனா சகல நம்மள திட்டுவாரே. என்ன பண்ணலாம்? மாப்ள என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். என்னாச்சு மாப்ள? தெரியல, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னன்னு பாருங்க. ஒரு நிமிஷம். சரி, அதுக்கு இங்க எதுக்கு வந்தீங்க? கையில கலசம் நவதானியம் எல்லாம் வச்சிருக்கீங்க. என்னாச்சு மாப்ள? ஸ்டார்ட் ஆகலையா? ஆமாத்த, என்னன்னு தெரியல. வண்டிய சர்வீஸ் விடணுமோ? இருங்க, நான் முன்னாடி போய் பாக்குறேன். ஐயோ, என்னன்னு கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. மண்டபத்துல எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் சீக்கிரமா போகணும். போகணும்ல? உங்க வேலை என்னன்னு எனக்கு தெரியாதா? அதனாலதான் லேட்டா போகணும்னு நினைக்கிறேன். என்ன மாப்ள யோசிச்சுட்டு இருக்கீங்க? கீழே போய் என்னன்னு செக் பண்ணுங்க. இருங்க, லட்சுமிக்கு என்னாச்சுன்னு பாக்குறேன். லட்சுமி, இப்ப என்ன பண்றது?
மெதுவா மெதுவா நீ ஸ்டார்ட் ஆயிடு. டாயின் 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 டாயின். புதுசா புதுசா நீ காரணம் தேடு. டாயின் டாயின் டாயின். என்ன தொட்டேன்? என்ன மாப்ள, கார் சரியாயிடுச்சா? இத பாத்துட்டு இருக்கேன். சரி சீக்கிரம் பாருங்க, டைம் ஆகுது. அதுக்காக தான் பாத்துட்டு இருக்கேன். ஐயோ என்ன பண்றது? காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. என்னாச்சு மாப்ள, முடிஞ்சுதா? அத்த பாட்டு முடிஞ்சிருச்சு. இல்ல இல்ல பாத்து முடிச்சாச்சுன்னு சொன்னேன். லட்சுமி ஸ்டார்ட் ஆயிடு. அத்த இப்ப பாருங்க. என்ன மாப்ள, இப்போ ஸ்டார்ட் ஆகலையா? ஆமாத்த. இனிமே ஒன்ன நம்பி பிரயோஜனம் இல்ல, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. லட்சுமி கிட்ட கெஞ்சி கூத்தாடி கேட்டு பாக்குறேன். லட்சுமி தயவு செய்து ஸ்டார்ட் ஆயிடு ப்ளீஸ். அத்த எப்படி லட்சுமி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? சரி சீக்கிரம் மண்டபத்துக்கு போங்க. சீக்கிரமா நிறுத்தி நிதானமா போவத, ஒன்னும் அவசரம் இல்ல. தம்பி நல்ல நேரம் முடிய போறது, அதுக்குள்ள நவதானியத்தை கலசத்துக்குள்ள போடுக்கோ, பூஜையை முடிச்சிடலாம்.